ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயி சத்சரிதம் அத்தியாயம் 12. காக்கா மகாஜனி, திருமதி நிமோன்கர் இவங்க 2 பேருடைய விஷயத்தை பார்த்தோம் இல்லையா. இப்போ ஒரு மாறுபாடான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாசிக் மூலே சாஸ்திரி. இந்த நாசிக் மூலே சாஸ்திரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோசியம், கைரேகை, ஜாதகம் இந்த முதலான விஷயத்தில் அவர் ஒரு பெரிய கரை கண்டவர் மட்டும் இல்லாமல் 6 சாஸ்திரங்களையும் நல்லா கற்று அறிஞ்சிருக்கார். அவர் ஒரு முறை என்ன பண்ணுறாருனா, நம்ம நாக்பூரில் புகழ்பெற்ற ஒரு கோடீஸ்வரர் இருக்கார் இல்லையா, திரு பாபே சாஹேப் பூட்டி, அவரை ஷிரடியில் வந்து பார்க்கறதுக்கு வராரு. அவரை பார்த்த பின்ன நேர பாபாவை பார்க்கறதுக்கோசரம் மசூதிக்கு செல்கிறாங்க. பாபா எப்பவுமே என்ன பண்ணுவார்னா, மசூதிக்கு எந்த பக்தர்கள் வந்தாலும் தன்னுடைய சொந்த பணத்திலேயே சில பழங்களை வாங்கி, அதுவும் வியாபாரிகள்கிட்ட வாங்கி, பழம் மட்டும் இல்லாமல் மற்ற பொருட்களையும் வாங்குவார். வாங்கி பக்தர்களுக்கு கொடுக்கறது வழக்கம். பாபா ஒரு மாம்பழத்தை அதை நல்ல எல்லா பக்கத்துலேயும் அப்படி நசுக்கிடுவார். நசுக்கி அதை ஒரு பக்தனை அதை வாங்கி சாப்பிட்டான்னா, அதை வாயில் வச்சு உறிஞ்சினான்னா கொட்டையையும் தோலையும் தவிர பாக்கியெல்லாம் உள்ளே போயிடும். அதே மாதிரி தான் பாபா என்ன பண்ணுவார்னா, வாழைப்பழத்தை வாங்குவார். வாழைப்பழத்தை வாங்கி பக்தர்களுக்கு கொடுக்கும்போது தோலை உரிச்சிட்டு சதைப்பற்றை மட்டும் பக்தர்கள்ட்ட கொடுப்பார். ஏன் தோலை தமக்காக வச்சுருக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியாது. இந்த கைரேக சாஸ்திரி இருக்கார் இல்லையா, மூலே சாஸ்திரி, நாசிக் பிராமணன், அவர் என்ன பண்ணுறாருனா, பாபாவை பார்க்குறதோடு நிறுத்திட்டா பரவாயில்ல, மசூதியில் போய் பாபாட்ட, பாபா உங்கள் கொஞ்சம் கையை காட்ட முடியுமான்னு கேட்குறாரு. பாபா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ஜாதகம், ஜோசியம் இதிலெல்லாம் பாபாட்ட போய் நம்ம ஆர்கியூ பண்ண ஆரம்பித்தா அதோடைய விளைவு வேறு மாதிரி இருக்கும். இந்த நாசிக் சாஸ்திரி என்ன பண்ணுறாருனா, தான் படித்த பெரிய சாஸ்திரத்தை பாபாட்டையே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பார்க்குறாரு. பாபாட்ட கையை காட்ட சொல்கிறாரு. பாபா என்ன பண்ணுறாருனா, அவருடைய வேண்டுகோளை காதில் வாங்காமல் சிரிச்சின்னு கம்முன்னு விட்டுறாரு. அவருக்கு ஒரு 4 வாழைப்பழத்தை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. உடனே எல்லா பக்தர்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த கல் கட்டிடம் வாடாக்கு திரும்பிடுறாங்க. இந்த மூலே சாஸ்திரி தான் பெரிய அக்னிஹோத்திரி பிராமணன், எப்பவுமே இந்த நித்திய கர்மா நஷ்டங்களை செஞ்சுன்னு இருக்கிறவர் இல்லையா, தான் குளிச்சுட்டு ஒரு புனித ஆடைகள்லாம் போட்டுண்டு தன்னுடைய பூஜையை ஆரம்பிக்கிறார். அந்த நேரத்தில் பாபா லெண்டி அப்படின்ற தோட்டத்தை நோக்கி நடந்து போகிறார். நடந்து போகும்போது என்ன பண்ணுறாருனா, பக்தர்கள்கிட்ட இந்த குங்குமப்பூ நிறத்தில் ஒரு துணி இருக்கும், அந்த துணி எடுப்பா, இன்றைக்கி நம்ம குங்குமப்பூ நிறம் உள்ள ஒரு ஆடையை நம்ம உடுத்தலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. பாபா என்ன சொல்கிறாருன்னு அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு ஒன்றும் புரியல. ஆனாலும் வேறு வழி இல்லை, பாபா சொன்னது தானே சட்டம். போயிட்டு பாபா திரும்பி வரும்போது என்ன பண்ணுறாருனா, அந்த நேரத்தில் மசூதிக்கு வராரு. மத்தியான ஆரத்தி ஏற்பாடுகள்லாம் நடக்கிறது. நம்ம இந்த மூலே சாஸ்திரி இருக்கார் இல்லையா, அவரோட இன்னொரு பக்தர் வந்து பாபு சாஹேப் ஜோக் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வாடாவில் மூலே சாஸ்திரிகிட்ட கேட்குறாரு, மசூதியில் இப்போ ஆரத்தி ஆரம்பிக்க போகிறது, வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, மூலே சாஸ்திரி, இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் அனுஷ்டானம் பூஜையெல்லாம் இருக்குது, நான் ஈவினிங் வந்து பாபாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அனுப்பிச்சிடுறாரு. இந்த நேரத்தில் பாபா என்ன பண்ணுறாரு, மசூதியில் தன்னுடைய ஆசனத்தில் உட்காந்துக்கிறார். பக்தர்களை வழிபட அனுமதிக்கிறார். ஆரத்தியும் அந்த நேரத்தில் தொடங்கிறது. திடீர்னு பாபா என்ன பண்ணுறாரு, இந்த நாசிக் சாஸ்திரி இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு தட்சிணையை வாங்கிட்டு வா அப்படின்றாரு. அந்த தட்சிணையை யார்கிட்ட போய் வாங்கிட்டு வர, யார் மூலியமாக வாங்கிட்டு வர சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாக்பூர் கோடீஸ்வர பூட்டி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட சொல்கிறாரு. பூட்டி என்ன பண்ணுறாரு, தானே போய் மூலே சாஸ்திரிகிட்ட தட்சணை கேட்குறாரு பாபா அப்படின்னு சொல்கிறாரு. மூலே சாஸ்திரிக்கு ஒரு சந்தேகம் வந்துடுறது, என்னடா அது, நம்மளோ ஒரு அக்னிஹோத்திரி பிராமணன், நம்ம எதுக்கு இவருக்கு தட்சிணை கொடுக்கணும், பாபா வந்து பெரிய முனிவராக இருக்கலாம், நம்ம என்ன அவருடைய அசிஸ்டண்ட்டா இல்லை சீடனா அப்படின்னு அவர் தன் மனசில் நினச்சிக்கிறார். ஆனாலும் நாக்பூர் பூட்டியை போன்ற கோடீஸ்வரன்கிட்ட தட்சிணை கேட்டு அனுப்பினதுனால மூலே சாஸ்திரியால் மறுக்கவும் முடியல, அதுக்கு ஓகேவும் சொல்ல முடியல. அவர் என்ன பண்ணுறாருனா, தன்னுடைய பூஜை அனுஷ்டானத்தெல்லாம் முடிக்காமலே நேராக பூட்டியோடு கிளம்பி மசூதிக்கு வந்துடுறாரு. மூலே சாஸ்திரி தமிழ் என்ன நினச்சிக்கிறாருன்னா, தான் ஒரு பெரிய பிராமணன், தான் பெரிய புனிதமானவன், மசூதியில் இருக்கிற பாபாவோ
ஒரு முஸ்லீமு அப்படின்னு நினச்சி தான் உள்ளே வராரு. ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மசூதியில் பாபாவை டிஸ்டன்ஸ்லேருந்தே பார்த்துட்டு கைகளை கோர்த்து பாபா மேலே புஷ்பங்களை வீசுகிறாரு. அவர் மூலே சாஸ்திரிக்கு என்ன பாபாவை தோன்றதுன்னா, அவர் ஒரு குரு கோலப் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குருவாக அவர் வழிபட்டுருக்கார். குரு கோலப் சாமி ஏற்கனவே சமாதி அடைஞ்சிட்டார். இவரை பாபா ரூபத்தில் அங்கே பார்க்குறாரு மசூதியில். ஆச்சரியத்தில் அவரால் எதுவும் பேச முடியல. அவர் என்ன நினச்சிக்கிறாரு, நம்ம கனவா இல்லை இது நனவா. ஆனாலும் அப்படி யோசனை பண்ணி பார்க்குறாரு, தன்னுடைய கண்ணை அகலமாக விரிச்சு. ஆனால் அந்த இடத்துல காலஞ்சென்ற தன்னுடைய குரு கோலப் சுவாமி தான் அங்கே இருக்கார் அப்படின்றாரு. ஆனாலும் அவருக்கு ஒரு சந்தேகம், தன்னை கிள்ளி விட்டும் பார்த்துக்கிறாரு. கொஞ்ச நேரம் அவருக்கு பேச்சும் வரல. திரும்பியும் என்ன நினைக்கிறாருன்னா மனசில், நம்ம சமாதியான குரு எப்படி மசூதியில் இருக்க முடியும் அப்படின்னு என்றார். கடைசியில் என்ன பண்ணுறாருன்னா, எல்லா வித டவுட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கிளியர் பொசிஷனில் நின்றுண்டு தன்னுடைய குரு பாதத்தில் பணிந்து கையை கூப்பி நிற்கிறார் பாபா. அது இருக்க மற்ற எல்லோரும் அந்த நேரத்தில் ஆரத்தி பாட்டு தான் பாடுறாங்க. ஆனால் மூலே சாஸ்திரி என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய குருவான கோலப் சாமி பேரை எடுத்து சத்தமாக கூக்குரலிட்டு கூப்பிட்றாரு. அவர் என்ன சொல்லிட்டு இருப்பார்னா, தன்னுடைய இனப்பெருமை, புனிதம், நான் பெரிய அக்னிஹோத்ரி அப்படின்ற எண்ணத்தெல்லாம் அவர் தூக்கி எரிஞ்சிட்டு நேராக தன்னுடைய குரு காலில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறாரு. திருப்பி கண்ணை மூடிக்கிறாரு. கண்ணை திறந்து பார்த்தா திருப்பி அந்த இடத்துல பாபா தான் உட்காந்துருக்காரு. அப்போ தான் அவருக்கு தெரியறது, நம்ம பாபாவை ஒரு தப்பான எண்ணத்தில் தான் அணுகிட்டோம். நம்மளை போய் நம்ம என்ன அவருக்கு சீடனா, அவருக்கு நம்ம எதுக்கு அவருக்கு தட்சிணை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தவர் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம், இந்த ஒரு காட்சிக்கு அப்புறம் ஒரு பேரானந்த ரூபத்தை அவர் அடைஞ்சிடுறாரு. தன்னையே மறந்துடுறாரு மூலே சாஸ்திரி. அப்போ திடீர்னு என்ன பண்ணுறாருன்னா, மகிழ்ச்சி அடைஞ்சு கண்களில் அவருக்கு ஆனந்த கண்ணீர் வருது. அந்த நேரத்தில் கண்ணை திறந்து பார்த்தா பாபா என்ன பண்ணுறாரு, தட்சிணை கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அந்த இடத்துல தன்னுடைய குருவையே நான் பார்த்ததாகவும் என்னுடைய சந்தேகம் நீங்கி போச்சு. இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா பாபா அந்த இடத்துல இருந்த பக்தர்கள்லாம் இந்த லீலையை கண்ணுற்று ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதில் முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, மத்தியானம் கிளம்பும்போது லெண்டி தோற்றத்துக்கு பாபா கிளம்பும்போது என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் ஜெரு எடு, குங்குமம் கலந்த ஆடையை நம்ம இன்றைக்கி அணிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூலே சாஸ்திரிக்கு ஒரு 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 அனுகிரகம் பண்ணணுன்ற எண்ணத்தில் தான் பாபா அதை சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமாக என்னென்னா, சாய்பாபா லீலைகள் மூலே சாஸ்திரிக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லாருமே நம்பினவனுக்கு அவர் கை கண்ட தெய்வம் அப்படின்றது தான் இந்த மூலே சாஸ்திரி எபிசோட் நமக்கு ஒரு அற்புதத்தை காட்டுறது. மூலே சாஸ்திரிக்கு அப்புறமா இப்போது முதல்ல காக்கா மகாஜனி, திருமதி நிமோன்கர், மூலே சாஸ்திரி. இப்போ கடைசியில் இந்த அத்தியாயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர், அதோடு இந்த அத்தியாயம் முடிகிறது. ஒரு முறை டாக்டர் ஃப்ரெண்டும் ஒரு மம்பலத்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷிரடியில் ஒரு கிராம அதிகாரி, அவருக்கு பேர் தான் மம்பலத்தார்னு பேர். அந்த மம்பலத்தார் என்ன பண்ணுறாருனா, அவருக்கு ஒரு டாக்டர் நண்பர் இருக்காங்க, அவரோட ஷிரடிக்கு வராரு. டாக்டர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய தெய்வம் ராமர் தான்ப்பா, நான் ஒரு முஸ்லீம் முன்னால் விழுந்து நமஸ்கரிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஷிரடிக்கு வரத்துக்கு முதல்ல விருப்பம் இல்லாமல் இருந்துடுறார். நம்ம மம்பலத்தார் என்ன சொல்கிறாரு, உனக்கு விருப்பம் இருந்தால் வா, விருப்பம் இல்லாதாலும் வரல, நாங்கள் யாரும் உன்னை கம்பல் பண்ணல, வற்புறுத்தலை. பட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முறையில் நீ எங்கள் கூட ஷிரடிக்கு வந்தால் நல்லது அப்படின்னு அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறாரு. அப்படியே டாக்டரும் என்ன பண்ணுறாருன்னா ஷிரடிக்கு வராரு. பாபாவுடைய தரிசனத்துக்கோசரம் மசூதிக்கு செல்கிறாங்க. இவங்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது கிடுன்னு டாக்டர் முன்னால் ஓடி போய் பாபா கிட்ட நமஸ்கரிச்சிடுறாங்க. நமஸ்கரிக்கிறார்.
மற்றவங்கெல்லாம் பார்க்குறாங்க, என்னடா அது முதல்ல கிளம்பும்போது என் தெய்வம் ராமர் தான், நான் ஒரு முஸ்லீம் முன்னால் போய் நான் நமஸ்கரிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் நமக்கு முன்னால் ஓடி போய் மசூதியில் பாபா கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணுறாரு. அப்போது அவர் டாக்டர்கிட்ட மற்றவங்க கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மசூதியில் ஆசனத்தில் என்னுடைய தெய்வமான ராமரை தான் நான் பார்த்தேன், அதனால தான் நான் போய் சாஷ்டாங்கமாக வணங்கினேன் அப்படின்றாரு. இதை சொல்லிகிட்டே இருக்கும்போது திரும்பியும் அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா அவர் பாபாவை தான் பார்க்குறாரு. திகில் உற்று இது என்ன ஒரு கனவா இல்லை நனவா, எப்படி பாபா ஒரு முகைமதியராக இருக்க முடியும், நிச்சயமாகவே பாபா ஒரு யோக நிறை அவதாரம் பெற்ற ஞானி தான் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. டாக்டர் என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் அன்னிலேருந்து ஒரு ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணுறார். நான் உண்ணாவிரதம் இருந்து மசூதிக்கு போகிறது இல்லை அப்படின்ட்டு மனசில் நினச்சிக்கிறாரு. என்னென்னா பாபா தன்னை ஆசீர்வாதிக்கும் வரை நான் அவரை போய் பார்க்க போகிறதில்லன்றாரு. இப்படியே ஒரு 3 நாட்கள் கடந்துடுறது. 4ஆவது நாள் என்ன பண்ணுறாருன்னா, காந்தேஷ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கேருந்து இந்த டாக்டருடைய நண்பர் ஒருத்தர் ஷிரடிக்கு வந்து சேர்றாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா பாபா அவருடைய தரிசனத்துக்கு செல்கிறாரு. அவர் பாபாவுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ண உடனே, ஓ டாக்டர் தான் உங்களை இங்கே அழைச்சி வந்தாரா, எப்படி இங்கே வந்தீங்க எனக்கு அப்படின்னு சொல்ல அவர்கிட்ட பாபா கேட்குறாரு. இந்த விஷயத்தை கேட்டவுடனே டாக்டர் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடுறாரு. அன்னிலேருந்து அவர் பாபாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டுறாரு. அந்த ஸ்லீப்பிங், அதாவது தூக்கத்தில் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆனந்த நிலை கிடைக்கிறது, ஒரு பிளிஸ் சுப்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நிலையை அவர் அனுபவிக்கிறார். பிறகு ஷிரடியிலேருந்து ஊருக்கு சென்று ஒரு 15 நாள் வரைக்கும் அங்கேயே இருக்கார். அந்த 15 நாளும் என்ன ஆகுதுன்னா அவருக்கு அந்த பிளிஸ் சுப்ரீம், அந்த பேரானந்த நிலை அவருக்கு கிடைக்கிறது. இதிலிருந்து அவருடைய சாய்பாபாவுடைய அவருடைய பக்தி இருக்குது பார்த்திங்களா, அது பல மடங்கு பெருகிறது. இதில் முக்கியமாக இந்த அத்தியாயத்தில் காக்கா மகாஜனியாக இருக்கட்டும், இல்லைனா திருமதி நிமோன்கராக இருக்கட்டும், இல்லை மூலே சாஸ்திரியாக இருக்கட்டும், இல்லை இந்த டாக்டராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பாபா என்ன சொல்கிறாருன்னா, உனக்குன்னு ஒரு குருவோ இல்லை ஒரு குலதெய்வமாக இருந்தால் அதை நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. பின்னால் பார்த்தீங்கன்னா நானா சாஹேப் கூட அவங்க அம்மா சின்ன வயசில் ஏதோ வேண்டின்னு இருப்பாங்க. சப்த ஸ்ருங்கி அப்படின்னு ஒரு தேவி இருக்காங்க, அதை பற்றி பின்னால் பார்ப்போம். அப்போது நானா என்ன சொல்கிறாருன்னா, பாபா நீங்கள் தான் எங்களுடைய குலதெய்வம்னு சொல்லும்போது, இல்லை உங்கள் அம்மாவுடைய வேண்டுதலையும் அந்த வெள்ளி கொலுசையும் சலங்கையும் நீ போய் உன்னுடைய குலதெய்வ ஆராதனை செஞ்சு வேண்டுதல் அங்கே போய் நிறைவேற்றுப்பா அப்படின்னு பாபா அட்வைஸ் பண்ணி நானாக்கே சொல்லி அனுப்புகிறார். அது பின்னால் வர அத்தியாயத்தில் வரும். நம்மளுடைய குருக்கிட்ட உறுதியான நம்பிக்கை கொண்டவராக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த கதைகளுடைய முக்கியமான சாராம்சம். எஸ்பெஷலி மூலே சாஸ்திரியோடைய கதை. அடுத்தடுத்து இன்னும் பாபாவின் லீலைகளும் மற்ற அத்தியாயத்தில் வரப்போகுது. அதையும் நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம் பாபாவுடைய லீலைகளை. இத்துடன் அத்தியாயம் 12 முடிவடைகிறது. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.